அனைவருக்கும் வணக்கம். நமது அண்ணல் அம்பேத்கர் வழிபோட்டத்தின் 5வது கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. சூத்திரர்கள் யார், அவர்கள் எவ்வாறு சூத்திரர்களானார்கள் என்ற புத்தகத்தை பற்றிய 2வது பகுதி. முதல் பகுதியை 15 நாட்களுக்கு முன் பி கே ராஜன் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அதனுடைய 2வது பகுதியை தற்போது அவரே பேசுவதற்கு தயாராக உள்ளார். ஆகவே அவரை பேச வருமாறு அழைக்கிறேன். அன்புள்ள தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நூல் முன்னரே சொல்லியது போல அம்பேத்கர் எழுதியுள்ள சற்றே பெரிய நூல்களில் ஒன்று, மிக முக்கியமான நூலும் கூட. அவர் எப்படி இந்தியாவில் சாதிகள் என்பதை அநேகமாக இந்தியாவில் முதலாக அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவுக்கு உகந்த வகையில் அணுகி அதனை ஆய்வு செய்த முதல் நூல் என்ற பெருமை அவருடைய இந்தியாவில் சாதி என்ற அந்த நூலுக்கு உண்டோ, அதுபோல இந்தியாவில் சூத்திரர்கள் பற்றி அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவுக்கு உகந்த வகையில் அணுகி ஆய்வு செய்தவர் என்ற பெருமை, முதலில் ஆய்வு செய்தவர் என்ற பெருமை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சாரும். அவர் இந்த நூலை 1946ஆம் ஆண்டு எழுதியுள்ளார். இந்த காலகட்டங்களில் எல்லாம் வேதங்கள், உபனிஷத்துக்கள் இவற்றை பற்றி எழுத வேண்டும் என்றால் அவர்கள் பிறப்பால் பிராமணர்களாக இருக்க வேண்டும், அல்லது ஐரோப்பாவிலிருந்து வந்து வெள்ளைத்தோல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதியாக இருந்த காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அத்தோடு அந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த வேத, உபனிஷத்த, இலக்கியங்களை பற்றி பேசுபவர்கள் எல்லோரும் அதில் இருக்கும் பிராமணர்கள் அல்லது அதில் இருக்கும் தத்துவங்கள் அவை குறித்து தான் பேசுபவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் இந்திய நாட்டினுடைய பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் பற்றி இந்த பிராமண இலக்கியங்கள் என்ன கூறுகின்றன என்பதனையும், சூத்திரர்கள் இன்றைக்கு இருக்கும் நிலை, அதாவது 1946 இருக்கும் நிலைக்கு அவர்கள் வந்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் அக்கறை கொண்டவராக அவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அவர் இந்த நூலில் 12 அத்தியாயங்கள் கொண்டதாக இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார். அவை என்னவென்றெல்லாம் நாம் சற்று பார்ப்போம். முதல் அத்தியாயத்தில் அவர் இந்த பிராமண இலக்கியங்களில் சூத்திரர்களில் எப்போது வருகிறார்கள், எவ்வாறு வருகிறார்கள் என்பதனை அவர் விளக்கி இருப்பார். பிராமண இலக்கியங்கள் அல்லது வேத இலக்கியங்களில் முதல் இலக்கியமான ரிக்வேதம் என்பதில் பெரும்பகுதியில் சூத்திரர்கள் என்ற இந்த 4வது வர்ணத்தினர் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை என்பதனை அவர் சரியாகவே எடுத்துரைத்திருப்பார். அதனுடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய புருஷ சுத்தம் என்பதில்தான் 4 வருணங்கள் பிரம்மனினுடைய உடலில் எங்கிருந்து பிறந்தன என்பது குறித்து அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதனை எடுத்துரைப்பார். 2வது இயலில் பிராமணர்கள் சூத்திரர்கள் என்பவர்கள் எவ்வாறு உருவானார்கள் என்பது குறித்து, பிராமணர்கள் என்ன கருத்தில் இருக்கின்றார்கள் என்பதனை அவர் விளக்குவார். பிராமணர்கள் சூத்திரர்களுடைய உருவாக்கத்திற்கு சொல்லும் கதைகள் என்ன என்பதனை அதில் அவர் விளக்கியிருப்பார். 3வதாக சூத்திரர்களுக்கு என்ன அந்தஸ்து, அவர்களுடைய சமூக நிலை என்ன என்பது குறித்து இந்த பிராமண இலக்கியங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் ஆகியவை என்ன கூறுகின்றன என்பதனை அவர் எடுத்துரைப்பார். 4வது அத்தியாயத்தில்
சூத்திரர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இடையில் நடைபெற்ற மோதல்கள் குறித்து இந்த இலக்கியங்கள் என்ன காட்டுகின்றன என்பதனை விளக்கியுள்ளார். அது அவருடைய அந்த நூலின் 4வது அத்தியாயமாக அமைகின்றது. 5வது அத்தியாயம் ஆரியர்கள் அவர்களுக்குள் நடந்த போராட்டங்கள் பற்றி. ஆரியர்களுக்கு எதிராக ஆரியர்கள் என்ற அத்தியாயம். ஆரியர்கள் என்பவர்கள் சாதாரணமாக நாம் நினைப்பது போல ஒற்றை இனம் அல்ல, ஒற்றை குலம் அல்ல என்பதற்கு வேதங்களில் இருக்கும் சான்றுகளை அவர் எடுத்துரைத்திருப்பார். அவர்கள் வேதங்களிலேயே அவர்கள் 5 குலங்களை சார்ந்தவர்கள் என்பது அறிகிறது. அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகளும் மோதல்களும் இருந்திருக்கின்றன என்பதனையும் அவர் எடுத்துரைப்பார். ஆரியர்களுக்குள்ளே 3 வர்ணங்கள் என்பவை இருப்பது என்பது ரிக்வேதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து இருக்கின்றது என்பதனையும் அவர் விளக்குவார். சூத்திரர் என்ற அந்த 4வது வர்ணம் உருவானது என்பதுதான் அந்த ரிக்வேதத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய புருஷ சூக்தம் என்பதில் வருகிறது என்பதனை அவர் கூறியிருப்பார். ஆனால் இந்த புருஷ சூக்தம் என்பது பிற்காலத்தில் எழுதப்பட்டு ரிக்வேதத்தில் இணைக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு கருத்துக்கு அவர் வந்திருப்பார். புருஷ சூக்தத்தில் பயன்படுத்தப்படும் மொழி நடை ஆகியவையும் அந்த ரிக்வேதத்தில் பயன்படுத்தப்படும் ரிக்வேதத்தினுடைய ஏனைய பகுதிகளில் பயன்படுத்தப்படும் மொழி நடை என்பவையெல்லாம் சற்று மாறுபட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுவார். அவருக்கு பின் வந்த ஆர் எஸ் சர்மா, ரோமிலா தப்பார், ஜி.எஸ். குரியே போன்றவர்களும் இதனை வலியுறுத்தி இருப்பார்கள். சூத்திரர்கள் என்பவர்களை புதிதாக உருவாக்கி அவர்களுடைய இடத்தை வேதங்களின்படி 4வது வர்ணமாக அவர்களை காட்ட வேண்டும் என்பதற்காகவே பிற்காலத்தில் எழுதப்பட்டு இணைத்ததாகத்தான் இது தெரிகிறது என்பதனை அவரும் சரி அவருக்கு பின்னால் வந்த ஆய்வாளர்களும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். 6வதாக சூத்திரர்கள் என்று தாசாஸ் வேத இலக்கியங்களில் தாசர்கள், தஸ்யூக்கள் என்பவர்களை பற்றியும் அதிகம் வருகிறது. தாசாக்களோடும் தஸ்யூக்களோடும் ஆரியர்கள் பல போர்களை புரிந்தவர்களாக, அவர்களோடு முரண்படுபவர்களாக, அவர்களோடு பொருந்துபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன. தாசாக்கள் என்பவர்கள் யார், சூத்திரர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கு இடையிலான உறவு என்ன, தஸ்யூக்கள் தாசாக்கள் 2 பேரும் ஒருவர் தானா என்பது போன்ற கேள்விகளுக்கு அவர் அந்த வேத இலக்கியங்களில் என்ன காட்டுகின்றன என்பதனை விளக்குவார். அது அதிகாரம் அல்லது சாப்டர் இயல் 6 என்பதில் அடங்கியுள்ளது. 7வதாக ஹூ ஆர் சூத்ராஸ், சூத்திரர்கள் உண்மையில் எங்கு உருவானார்கள்? ஆரியர்கள் சொல்லுவது 4 வர்ணங்களையும் இறைவன் படைத்தான். தலையிலிருந்து வந்தவன் பிராமணன், தோளிலிருந்து வந்தவன் சத்திரியன், கைகளில் இருந்து வந்தவன் வைசியன், பாதங்களில் இருந்து வந்தவன் சூத்திரன் என்று சொன்னாலும் உண்மையில் சூத்திரர்கள் யார் என்பதற்கு வேத இலக்கியங்களிலிருந்து என்ன சான்றுகள் இருக்கின்றன, உண்மையில் என்ன சான்றுகள் இருக்கின்றன என்பதனையும் அவர் ஆய்வு செய்து அவர் ஒரு கருத்தையும் அதில் அவர் கூறியிருப்பார். அவர் கூறும் கருத்து என்பது சூத்திரர்கள் என்பவர்கள் உண்மையில் வேத ஆரியர்களுடைய அந்த 3 வர்ணங்களில் 2வது வர்ணமான சத்திரியர்களின் ஒரு பகுதியாக இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் பிராமணர்களோடு தொடர்ந்து முரண்பட்டு மோதிக்கொண்டு அவர்களோடு போராடி வந்த காரணத்தினால் பிராமணர்கள் அவர்களை சத்திரியர்கள் ஒரு பகுதியினரான சூத்திரர்களை இழிவு கொடுத்தும் முகமாக அவர்களை 4வது வர்ணமாக மாற்றினார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான கருத்து. ஆனால் அதற்கு பின்னால் வந்த ஆய்வாளர்கள் அதற்கு பெரிய முக்கியத்துவம் அளிப்பதற்கு தயாராக இல்லை. ஆரியர்களில் ஒரு பகுதியினரை
இன்றைக்கும் கூட பிற இடங்களில் இருப்பது போல ஜாதி பிரஷ்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, சாதியிலிருந்து விலக்கி வைத்தல் என்று. அது போன்ற ஒன்றில் சத்திரியர்கள் ஒரு பகுதியினரையோ அல்லது பிராமணர்கள் ஒரு பகுதியினரையோ கூட சூத்திரர்கள் என்று தங்களிடமிருந்து விலக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அல்ல பெரும்பான்மை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருக்கு பின்னால் வந்த ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவரும் கூட அந்த கருத்துக்கு பின்னால் வந்து சேர்ந்திருக்கிறார். அது குறித்து பிறகு சிறிது கழித்து நாம் அதனை பார்ப்போம். அவர் ஆரியர்கள் என்பவர்கள் யார் என்பது குறித்தும் சில கருத்துக்களை கூறியிருந்தார் என்பதனையும் பார்த்தோம். ஆரியர்கள் என்பவர்கள் இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்து இந்தியாவில் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் கலை இலக்கிய வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் பின்தங்கி போயிருந்த மக்களை வென்று அவர்களிடத்தில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் என்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் நிலவியது. இந்தியாவிலும் கூட அப்படி என்றால் நீங்கள் எல்லாரும் அந்நியர்கள் தானா என்ற இந்த குரல் எழுவதற்கு முன்பு இங்கிருந்த பிராமணர்களே அதனை வலியுறுத்துபவர்களாக, அதனை விதந்தோதுபவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதனையும் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துச் சொல்வார். உதாரணத்திற்கு திலகர் அவர்களுடைய கருத்தை அவர் கோடிட்டு காட்டுவார். திலகர் ஆரியர்கள் ஆர்டிக் பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் பின்தங்கியிருந்த மக்களிடத்தில் அவர்களை வென்று அவர்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தவர் என்பது போன்ற கருத்தை உடையவராக இருந்தார். ஆரியர்கள் தான் ஐரோப்பிய பகுதிகளுக்கும் சென்று அந்த பகுதிகளிலும் நாகரிகத்தை மொழியை கொண்டு சென்றார்கள் என்ற ஒரு கருத்து இருந்த காலத்தினால் ஆரியர்கள் குறித்த ஒரு உயர்வு மனப்பான்மை என்பது இவர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அந்த காரணத்தினால் அவற்றை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இது உண்மை அல்ல என்று அவர்களுடைய அந்த அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு உயர்வு மனப்பான்மைக்கு எதிராக பேசுவது போல அம்பேத்கர் அவர்கள் அதுபோல வெளியிலிருந்து வந்து இந்தியாவில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் அல்ல என்ற கருத்தை சொல்வார். மொத்தத்தில் அவர் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல என்பதனையே கருத்தாக சொல்பவராக தான் அன்றைக்கு அவர் இருந்தார். அதுபோல ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள் என்றால் எங்கிருந்து வந்தார்கள் என்ற கேள்விக்கு அன்றைய ஆய்வுகள் காட்டிய பதில்களில் எல்லாம் திருப்தி என்பது அவருக்கு இருந்ததில்லை. யாருக்குமே அன்றைக்கு அது திருப்தி அளிக்கும் பதிலாக இருந்ததில்லை. அவையெல்லாம் ஒரு அனுமானங்களாக, தேசியங்களாக, போதுமான சான்றுகள் இல்லாத முன்மொழிவுகளாகத்தான் இருந்தன என்பதனால் அவற்றை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள் என்றால் எங்கிருந்து வந்தார்கள் என்ற கேள்வியை அவர் கேட்பவராக இருந்தார். மூன்றாவதாக, ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் என்றால் இந்த படையெடுப்பினுடைய அறிகுறிகள், தொன்மை தொல்பொருள்கள் எதுவுமே இல்லையே என்பது போன்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்பவராக இருந்தார். நான்காவதாக, ஆரியர்கள் அவ்வாறு வந்து இங்கு வெற்றி பெற்றவர்களாக ஆகியிருந்தால் அவர்கள் வெற்றியை கொண்டாடி பாடல்கள் பாடியிருப்பார்கள், எழுதியிருப்பார்கள், அதுபோன்ற சான்றுகள் இல்லையே என்றும் கூறுபவராக இருந்தார். ஆனால் இதில் எல்லாம் அவருடைய கருத்து தவறு என்பதுதான் பின்னால் நிரூபணமானது. அவர் ஆரியர்கள் சூத்திரர்களை எவ்வாறு இழிவுபடுத்தினார்கள் என்பதையும் அந்த இழிவையும் ஏற்றத்தாழ்வுகளையும் எவ்வாறு காலங்காலமாக தொடரச் செய்தார்கள் என்பதனையும் அவருடைய அத்தியாயங்களில் மிகவும் ஆழமாக அது குறித்து அவர் எழுதியிருக்கின்றார். அத்தியாயம் 9 என்பது பிராமணர்களுக்கு எதிராக சூத்திரர்கள் என்ற அத்தியாயத்தில் சூத்திரர்கள் அவர்களை எதிர்த்து போராடியதற்கு வேத இலக்கியங்களிலே இருக்கும் சில சான்றுகளை அவர் எடுத்து உரைத்திருப்பார்கள். அத்தியாயம் 10 என்பதுதான் சூத்திரர்கள் தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய காரணங்கள் என்ன என்பதனை அவர் விளக்குகின்றார். அத்தியாயம் 9 வரையில் சென்ற கூட்டத்தில் நாம் பார்த்தோம். 10 சூத்திரர்கள் தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய காரணங்கள் என்ன, அது எவ்வாறு இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன என்பதனை குறித்து அவர் ஆய்வு செய்து அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அவர் கூறுவது, இந்த ஆரியர்கள்
என்ற ஆரியர்கள் என்ற இந்த மக்கள் பகுதிக்குள் சூத்திரர்கள் சத்திரியர்களினுடைய ஒரு பகுதியாக இருந்தவர்கள் என்ற காரணத்தினால் அந்த இயல்பில் அவர்கள் எந்த விதத்திலும் இழிவான கூட்டத்தினர் அல்ல, தாழ்ந்து போன ஒரு கூட்டத்தினர் அல்ல. ஆனால் பிராமணர்கள் அவர்களோடு முரண்பட்ட காரணத்தினால் அல்லது அந்த சத்திரியர்களின் அந்த பகுதியினர் பிராமணர்களோடு முரண்பட்டு போரிட்ட காரணத்தினால் அவர்களை மிக தாழ்ந்த நிலைக்கு தள்ளக்கூடிய பணியை பிராமணர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதனை அவர் விளக்கியிருப்பார். அவர்கள் எவ்வாறு இதனை சாத்தியப்படுத்தினார்கள் என்பதனை குறித்து பேச வரும் பொழுது அவர்கள் இந்த சூத்திரர்களுக்கு அல்லது சத்திரியர்களின் ஒரு பகுதியாக இருந்த சூத்திரர்களுக்கு உபநயனம் என்பதனை நடத்துவதை மறுத்து, இந்த உபநயனம் என்பது இல்லை என்றால் அன்றைக்கு அவர்களுடைய சமூகத்தில், ஆரிய சமூகத்தில் உபநயனம் நடத்தப்படாதவர்கள் எல்லோரும் அந்தஸ்து இல்லாதவர்களாக, சமூகத்தில் உயர்நிலை இல்லாதவர்களாக, சமூகத்தில் மற்றவர்களுக்கு இருக்கும் உரிமைகள் இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நிலையாக இருந்தது. அவர்களை, அதாவது பிராமணர்களை உபநயனத்தை நடத்த சொல்லி யாரும் அவர்களை நிர்பந்தம் செய்ய இயலாது என்பதுதான் நிலையாக இருந்தது. அந்த காரணத்தினால் சத்திரியர்களின் ஒரு பகுதியான இந்த சூத்திரர்களுக்கு அவர்கள் உபநயனம் நடத்த தயாராக இல்லை. அவர்களுக்கு உரிய இடத்தை அவர்களுக்கு அளிப்பதற்கு பிராமணர்கள் தயாராக இல்லை. ஆனால் அந்த பிராமணர்களை நிர்பந்தப்படுத்தி இந்த உபநயனத்தை நடத்த செய்வதற்கு இவர்களுக்கு இயலவில்லை. ஏனால் அவர்களை நிர்பந்தப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதுதான் அவர்களுடைய சாஸ்திரங்களின்படி, சம்பிரதாயங்களின்படி இருந்தது. இந்த காரணத்தினால் உபநயனம் நடத்தப்படாத அந்த சத்திரியர்கள் அவர்களுடைய சமூக அந்தஸ்தை இழந்து, அவர்களுடைய உரிமைகளை இழந்து சூத்திரர்களாக ஆறிப்போனார்கள் என்பதனை அவர்கள் விளக்குவார். இது அவர்களுடைய அந்த அவர்கள் இந்தியாவிற்குள் வந்து இன்றைய பஞ்சாப் பகுதியில் இருந்து இன்றைய ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி ஆகியவை அடங்கிய அந்த கங்கை, யமுனை நதிகளின் இடைப்பட்ட தோப் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த இடைநிலை பகுதிக்கு வரக்கூடிய அந்த காலத்திலேயே அவர்கள் இது போன்று சூத்திரர்களுக்கு உபநயனம் செய்து வைத்து அவர்களை சமூக அந்தஸ்தை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லாத போது அவர்களை அதை செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்வதற்கு வழியேற்றவர்களாகத்தான் அன்றைய சத்திரியர்களே இருந்தார்கள் என்பதனை சொல்லும் அம்பேத்கர் அவர்கள் இது காலங்காலமாக தொடர்ந்த ஒன்றுதான் என்பதனை சொல்லுவதோடு அவர் 17ஆம் நூற்றாண்டில் 1670ஆம் ஆண்டு வாக்கில் சத்ரபதி சிவாஜி போராடி அந்த பகுதிகளில் இருந்த முகலாய மன்னரினுடைய முகவர்களை வென்று அந்த பகுதியில் தன்னுடைய ஆட்சியை நிறுவிய போது அவருக்கு தான் அரசராக பட்டம் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட பொழுது அந்த ஆசையை அவர் தானே யாரையாவது ஒருவரை விட்டு தன்னுடைய கிரீடத்தை தானே தன் தலையில் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. அவருடைய பகுதியில் இருந்த பிராமணர்கள் தன்னை சத்திரியர்கள் என்று ஏற்று அந்த முடிசூட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் அப்போதே முடிசூடவில்லை என்றாலும் கூட அவர் ஒரு முடிசூட மன்னராகத்தான் இருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய, அவரிடத்தில் சேவகம் செய்கின்ற, அவரிடத்தில் தானம் பெறுகின்ற பிராமணர்களை தன்னை சத்திரியனாக அங்கீகரித்து முடிசூட்ட செய்வதற்கு இயலவில்லை. அவர் நினைத்திருந்தால் அவர்களை நிர்பந்தம் செய்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அதனை செய்வதற்கு, அந்த நிர்பந்தம் செய்வதற்கு சிவாஜி அவர்களையே அனுமதிக்கவில்லை. அவர் பிறகு
கங்கை நதி பகுதியிலிருந்து வேறு யாரோ ஒருவரை கொண்டு வந்து அவரை கொண்டுதான் அந்த முடிசூட்டு விழாவையே நடத்த வேண்டியவராக ஆனார். இப்போ இது கிமு 1000 ஆண்டிலிருந்து 500ஆம் ஆண்டு வரை, கிமு 500 வரையிலான காலகட்டத்தில் அதுதான் வேத காலம் என சொல்லப்படும். அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, அம்பேத்கர் இதை எழுதி கொண்டிருக்கும் 1946ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் பிராமணர்களுடைய இந்த அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இருந்ததில்லை. அதனை அவர்களை மீறி, அவர்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறி யாரும் அதுபோல செய்துவிட முடியாது என்பதற்கு பல உதாரணங்களை தருபவராக இந்த அத்தியாயத்தில் அவர் எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் பிற்காலத்தில் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருந்த காயஸ்தாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஜாதியினர், விபி சிங், லோகியா, ஜெயபிரகாஷ் நாராயணன், இவர்கள் எல்லோருமே அந்த காயஸ்தா பகுதியை சார்ந்தவர்கள் தான். காயஸ்தாக்கள் பிராமணர்கள், காயஸ்தாக்கள் சூத்திரர்கள் அல்ல என்று சொல்லி அதை அங்கீகரிக்க சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அந்த வழக்கில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அலகாபாத் நீதிமன்றம் காயஸ்தாக்கள் சூத்திரர்கள் தான், அவர்களை பிராமணர்கள் என்று அங்கீகரிக்க முடியாது, அதெல்லாம் சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் விரோதமானது என்று அவர்கள் தீர்ப்பளித்து விட, பிறகு காயஸ்தாக்கள் இன்றைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலாக அன்றைக்கு இருந்த பிரைவி கவுன்சில் என்பது லண்டனுக்கு இந்த வழக்கை கொண்டு சென்று காயஸ்தாக்கள் பிராமணர்கள் தான், அவர்களை சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடாது என்று கொண்டு சென்றார்கள். அங்கும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய நினைவு. பிறகு வங்காளத்தில் இருக்கின்ற காயஸ்தாக்கள் தாங்கள் சூத்திரர்கள் அல்ல பிராமணர்கள் என்று ஒரு வழக்கை கொண்டு வந்தார்கள். அந்த வழக்கிலும் அவர்கள் சூத்திரர்கள் தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஸோ யாரும் பிராமண சாஸ்திர சம்பிரதாயங்கள், இலக்கியங்கள் அதில் என்ன கூறப்படுகின்றனோ அதை பிராமணர்கள் என்ன விதத்தில் அதனை விளக்குகின்றார்களோ அதற்கு மாறாக யாருமே வேறு கருத்தை சொல்லி அதனை சட்டபூர்வமாக அதற்கு அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியாது என்பதுதான் நிலையாக இருக்கிறது என்பதனை அவர் எடுத்து சொல்வார். அத்தோடு ராஜபுத்திரர்கள் தங்களை சத்திரியர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள், ராஜபுத்திரர்கள் சத்திரியர்களா அல்லது சூத்திரர்களா என்றும் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கிலும் அதே போல சத்திரியர்கள் எனப்படுபவர்களை எல்லாம் பலராமன் என்று நினைக்கின்றேன். ஆண்டவனுடைய 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம். அவர் ஏற்கனவே அவர்களை எல்லாரையும் கொன்று அழித்து விட்டார். எனவே எந்த சத்திரியர்களும் பாக்கி இல்லை. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசர்கள், சிற்றரசர்கள், குட்டி அரசர்கள், பெரிய அரசர்கள், இராணுவ தலைவர்கள் யாரும் தங்களை சத்திரியர்கள் என்று அழைத்துக் கொள்வது எந்த விதமான சட்ட ரீதியான உரிமையும் கிடையாது என்று நீதிமன்றத்திலும் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய விவாதம் இதுபோல அந்த பலராமனா எந்த அவதாரம் என்பது எனக்கு தெரியவில்லை. ராமன் அவதாரத்துக்கு பிறகு வந்த அவதாரம். அவர்கள் சத்திரியர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டார்கள். மிச்சம் இருந்தவர்களை நந்த வம்சத்து அரசனாக வந்த, அதாவது மௌரியர்களுக்கு முந்தின பரம்பரை, அந்த நந்த வம்சத்து சூத்திரர்கள், நந்த வம்சத்து அரசர்கள் அவர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டார்கள். பரசுராம், நாட் பலராம், பரசுராம், தொடர் சிவகுமார் எழுதியிருக்கின்றார். பரசுராமன் சத்திரியர்கள் எல்லோரையும் அழித்து விட்டதாக ஒரு புராண கதை இருக்கிறது. அந்த புராண கதை அதையெல்லாம் நம்ப முடியாது என்று இந்திய நீதிமன்றம் சொல்லவில்லை. அதன் அடிப்படையில் அதனையும் கருத்தில் கொண்டு ராஜ்புத்திரர்கள் என்பவர்கள் சத்திரியர்கள் அல்ல என்று தீர்ப்பளித்து விட்டது. அதுபோல சில வைசியர்கள் நாங்கள் சூத்திரர்கள் அல்ல, சில வணிக ஜாதியினர் நாங்கள் சூத்திரர்கள் அல்ல என்றெல்லாம் போன பொழுது அப்போதும் அவர்களே எல்லாம் அப்படியெல்லாம் தனியாக வைசியர்கள் என்பது யாரும்
மிச்சமில்லை. அதெல்லாம் குப்தர் காலத்துக்கு முன்பே வைசிகர்கள் சூத்திரர்கள் எல்லாம் ஒன்று கலந்து எல்லோரும் சூத்திரர்களாக ஆகிவிட்டார்கள் என்று இந்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்பதனை எல்லாம் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து சொல்கின்றார். மொத்தத்தில் குப்தர்கள் ஆட்சி உருவான போது, அதாவது அது கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. இந்த காலகட்டத்திலேயே இந்தியாவில் 2 தான் வர்ணம். ஒன்று பிராமணர்கள், மற்றவர்கள் எல்லோரும் சூத்திரர்கள் தான் என்ற நிலைமை உருவாகிவிட்டது என்பதனை அவர் சொல்லுகின்றார். அவர் அதனை அவ்வாறு சொல்லும்போதுதான் சூத்திரர்கள் என்று அவர் முதலில் சொல்லிய அந்த வரையறுப்பு என்பது அதோடு முரண்படுகிறது. அதனையும் விளக்குகின்றது. நான் முன்னர் சொன்ன சூத்திரர்களுக்கு என்று சொன்ன அந்த வரையறுப்பு என்பது இதனோடு ஒத்து வரவில்லை என்று சொல்லி அது விளக்குகிறார். என்ன சொல்கிறார் என்றால், சூத்திரர்கள் என்பவர்கள் உண்மையில் ஆதி காலத்தில் தொடக்க காலத்தில் அவர்கள் ஆரியர் கூட்டத்தில் சத்திரியர்களுடைய பகுதியாக இருந்தவர்கள். பிறகு அவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர்கள் சூத்திரர்களாக ஆனார்கள். ஆனால் அப்போதும் கூட அவர்கள் சத்திரியர்களுடைய ஒரு பகுதியினர் என்பது எல்லோருக்கும் அந்தைய காலகட்டத்தில் தெரிந்தும் என்ற காரணத்தினால் அவர்களை சூத்திரர்கள் என்று சொல்வது கூட ஒரு இழிவான சொல்லல்ல, சுட்டிக்காட்டும் ஒரு சொல்தான், இழிவான சொல்லல்ல. எப்படி பழைய தமிழ் இலக்கியங்களில் பிராமணர்களை பார்ப்பனர்கள் என்றது சுட்டிக்காட்டினார்கள். ஒன்றும் இழிவழக்கல்ல. அது இங்கே இருந்த மரபில் அவர்களை பார்ப்பனர்கள் என்று சுட்டிக்காட்டினார்கள். உண்மையில் சொல்ல போனால் பார்ப்பனர்கள் என்ற பதமே பௌத்த சமண இலக்கியங்கள் பிராமணர்களுக்கு உண்டானதாக அவர் சொல்லியிருக்கலாம். பொம்மன் என்பது பிராமன் என்பதனுடைய பாலி சூரசேனி மொழியில் வரக்கூடிய வழக்குதான். அதனை தான் தமிழகத்தில் பயன்படுத்தினார். அது எந்த விதத்திலும் அது ஒன்றும் இழிவழக்கல். ஆனால் என்னை நான் இப்படித்தான் நீ அழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிய போது, ஆனால் அப்படி அழைப்பது என்பது அப்படி என்றால் நீங்கள் பிராமணர்கள் என்றால் நாங்கள் எல்லாம் யார் என்னும் பொழுது, நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றால் நாங்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றால் எங்களுடைய சமூக நிலை என்ன என்னும்போது, சமூக நிலை என்பது பிராமணர்களுடைய வேசிகளினுடைய மகனுக்குண்டான தகுதி அந்தஸ்து என்பதுதான் இவர்களுக்கு உண்டு என்பது அவர்களுடைய சாத்திர சம்பிரதாயங்களின்படி இருக்கிறது என்பதனால் அதை நிராகரிக்கும் விதமாக தமிழகத்தில் பிராமணர்கள் என்ற பதத்தை பயன்படுத்துவதில்லை, பார்ப்பனர்கள் இந்த பதத்தை தான் பயன்படுத்துவது என்று ஒரு வழக்கமாகிவிட்டது. அதனால் அன்றைக்கு சூத்திரர்கள் என்பது அதுபோல ஒரு இழிவழக்காக இருந்ததில்லை. ஆனால் இவர்கள் ஆரிய வர்க்கத்துக்கு வெளியில் இருந்த மக்கள் அனைவரையும், அவர்கள் எல்லோரும் நாகரிகமற்றவர்கள், வேத இலக்கியங்கள் படிப்பதற்கு அருகதையற்றவர்கள், வேத இலக்கியங்களை படிக்கவில்லை என்றால் ஞானம் பெற்று பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து முக்தி வருவது என்பதற்கு வழி இல்லாதவர்கள், இவர்கள் எல்லோரும் முக்தி பெற வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் பிராமணர்களாக பிறந்து பூணூல் அணிந்து வேதம் படித்து ஞானம் பெற்று அதன் பிறகுதான் அவர்கள் முக்தி அடைய முடியும் என்ற அந்த வழக்கத்தை, அந்த வரையறுப்புகளை அவர்கள் மீது சுமத்திய போது அவர்களை இழிவுபடுத்தும் வார்த்தையாக அவர்கள் சூத்திரர்கள் என்பதனை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் என்பதனை இங்கே எழுதியிருக்கிறார். உண்மை அதுதான். சூத்திரர்கள் இந்த ஒரு காலகட்டத்திலும் ஆரியர்களினுடைய ஒரு பகுதியாக இருந்ததில்லை. ஆரியர்களின் பகுதியாக தாசாக்கள் இருந்தார்கள். தாசர்கள் என்பவர்கள் பற்றிய குறிப்பு என்பது ரிக்வேதத்தில் இருப்பது தாண்டி அவர்கள் ஈரானிய பகுதியிலிருந்து வந்த பொழுது ஈரானிய இலக்கியங்களிலும் தாசாக்கள் என்ற ஒரு பகுதியினரை இவர்கள் வென்று அடிமையாக்கியது என்பதற்கு குறிப்புகள் இருக்கின்றன. எனவே தாசாக்கள் என்பவர்கள் ஆரியர்கள் வரும்பொழுது ஆரியர்களுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இடையிலும் வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருந்தன என்பது உண்மைதான். ஆனால் வேத இலக்கியங்கள் கூறும் முரண்பாடுகள், போர்கள், அவை அனைத்தும் தாசர்களுக்கும் ஆரியர்களுக்கும் மட்டும் இடையில் நடந்ததல்ல. நான் இதனை எந்த முறையும் கூறினேன் என்று நினைக்கின்றேன். அதை குறித்து ஆர் சர்மா அவர்கள் மிகவும் விளக்கமாக பேசியிருக்கின்றார். தாசாக்களோடு நடைபெற்ற அந்த மோதல்கள் குறித்து அவர்கள் விளக்குவது என்பது ஒரு விதமாக இருக்கும். தாசர்களுக்கு புத்தி ஏற்படுத்தி எங்களோடு இணைந்து பணியாற்ற இந்திரன் வழி செய்ய வேண்டும் என்பது போன்ற இறைஞ்சல்கள் என்பது போன்ற வேண்டுதல்களாக இருக்கும். ஆனால் தஸ்யூக்களை எதிராக பேசும் பொழுது அவர்களுடைய வீடுகளை இடிக்க வேண்டும், அவர்களுடைய
அணைகளை உடைத்து நீரை பெருக்க வேண்டும், அவர்களுடைய ஊரை தீக்கிரையாக்க வேண்டும், அவர்கள் கோட்டைகளை இடிக்க வேண்டும், அவர்களுடைய உடலில் என்னுடைய கத்தி தீயில் வாட்டப்பட்ட ஒரு கத்தி வெண்ணெயில் இறங்குவது போல இறங்க வேண்டும் என்பது போன்ற இந்த விவரணைகள் எல்லாம் தஷ்யூக்கள் என்பவர்களுக்கு எதிராகத்தான் வரும். அதுபோலவே தஷ்யூக்கள் என்பவர்கள் ஆரியர்கள், ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருந்தவர்கள். அதுபோன்று வெளியில் இருந்த மக்களைத்தான் அவர்கள் சூத்திரர்கள் என்று கூறினார்கள் என்பதனை ஆர்.எஸ். சர்மா அவர்கள் விளக்குவார். அதுதான் சரி என்பதை நவீன மரபணு அறிவியல் என்பதும் நிறுவியுள்ளது. நவீன மரபணு அறிவியல் என்பதை நான் முன்னரே சொல்லியது போல இந்தியாவிற்குள் 4 அலைகளாக வெளியிலிருந்து மக்கள் வந்தார்கள். இந்தியாவில் இருக்கும் எல்லோருமே வெளியிலிருந்து வந்தவர்கள் தான். இவர்கள் வந்தேரிகள், இவர்கள் பூர்வகுடிகள் என்பதற்கெல்லாம் எந்தவித நியாயமும் இல்லை, அதில் எந்தவித உண்மையும் இல்லை. முதலில் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்தவர்கள் இந்த M130 என்ற மரபணு மார்க்கர் என்று சொல்கிறார்கள். மரபணு அடையாளங்கள், மரபணு குறிப்புகளோடு இருப்பவர்கள் முதலில் வந்தார்கள். அவர்கள்தான் கிழக்கு மேற்கு இந்திய கடற்கரை ஓரமாகவே, அதாவது எங்கிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து அன்றைக்கு கடல் இல்லாது இருந்த செங்கடல் பகுதி வழியாக இன்றைய சவுதி அரேபியாவின் தென்முனை தெற்கு எல்லையில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக வந்து அன்றைக்கு பாரசீக வளைகுடா என்ற கடல் எல்லை எல்லாம் நிலப்பகுதியாக இருந்தது. அதனால் எளிதாக வந்து இந்த ஈரானின் தென்பகுதி, இன்றைய பாகிஸ்தானுடைய தென்பகுதி வழியாக மேற்கு கடற்கரை மூலமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய 2-3 இடைவெளிகள் இருக்கின்றன என்பதனை நீங்கள் அறிவீர்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூர் அருகே பொள்ளாச்சி அருகே ஒரு பிளவு இருக்கிறது. கிழக்கும் மேற்கும், கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையில் எளிதாக செல்லக்கூடிய ஒரு பிளவு இருக்கிறது. அந்த பிளவு வழியாக தமிழகத்துக்கு வந்தார்கள். பிறகு இன்னும் தெற்கே செங்கோட்டை அருகே மேற்கு கரையிலிருந்து தமிழகம் பகுதியில் வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை தவிர 3வதாக ஆரியங்காவு கணவாய் வழியாக தமிழகத்திற்கு வருவதற்கு, இவ்வாறு வந்தவர்கள் தமிழக பகுதியில் இருந்தார்கள். பிறகு தமிழகத்திலிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக அவர்கள் இந்தியாவுக்கு வெளியில் இன்றைய தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று சேர்ந்தார்கள் என்பதனை மரபணு அறிவியல் காட்டுகிறது. ஸ்பென்சர் வெல்ஸ் என்பவர் எழுதிய ஜேர்னி ஆஃப் மென் என்பது இதனை எல்லாம் விளக்குகிறது. இதுபோல இந்த முதல் நிலையில் வந்தது போல 2வதாக சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இதே பாதையில், தெற்கு பாதை என்று சொல்வார்கள், இதன் வழியாக இந்தியாவிற்குள் 2வது ஒரு அலையாக இருந்தார்கள். M172 என்று நினைக்கிறேன் அவர்களுடைய மரபணு அடையாளம். அந்த அடையாளத்தை கொண்டவர்கள் இந்தியாவிற்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார்கள். 3வது அலையாக வந்தவர்கள் தான் ஈரானிய பகுதியிலிருந்து விவசாயம் பெற்றவர்களாக இந்தியாவுக்குள் வந்தவர்கள். இந்த 3வரும் 2 கலந்து இருந்த பல ஆண்டுகளுக்கு கழித்து கிமு 1500ஆம் ஆண்டு வாக்கில் தான் 4வது அலையாக ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதனையும், வந்தவர்களுக்கு முன்பே இங்கு வந்த 3 அலைகளில் வந்தவர்கள் 2 கலந்து விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மரபு அடையாளங்களே இல்லாமல் போய்விட்டன, மார்க்கர் என்பதே இல்லாமல் போய்விட்டன என்றால் அப்படியே ஒரு பகுதியிலிருந்து ஒரு 100 பேரை எடுத்தால் அந்த 100 பேரிலும் அந்த முதல் அலையில் வந்தவர்களுடைய மரபணு அந்த அடையாளம் கொண்டவர்கள் ஒரு 5% இருப்பார்கள். சுமார் 40% மேல் 2வது அலையில், 40% மேல் 3வது அலையிலும் வந்தவர்கள் இருப்பார்கள். 4வது அலையில் வந்தவர்கள் மிச்சம் இருக்கும் ஒரு 5-6% ஆகத்தான் இருப்பார்கள் தென்னகத்திலிருந்து எடுத்தார். இது இந்தியாவில், தமிழகத்தில், தென்னகத்தில் எந்த பகுதியில் எந்த ஜாதியினரிடமிருந்து மரபணு சாம்பிள் எனப்படும் மாதிரிகள் எடுத்தாலும் இதே போன்ற ஒரு கதி நிலையில்தான் இந்த 3. ஆனால் அந்த 4வதாக வந்தவர்களுடைய மரபணு அடையாளங்கள் என்பது பஞ்சாபில் அதிகமாகவும், பிறகு
தெற்கே வர வர தென்கிழக்கே வர வர குறைந்து கொண்டே வருவது என்பதும், பஞ்சாபிலிருந்து கிழக்கே செல்லவும் குறைந்து கொண்டே வருவது என்பதும் இன்றைய மரபணு காட்டுகிறது. இந்த ஒரு நிலவியல் இடத்திலிருந்து வேற ஒரு புவி பகுதிக்கு செல்லும் போது குறைவது போலவே, சாதி படிநிலையில் மேல் ஜாதியிலிருந்து அடுத்தடுத்த தட்டிற்கு வரும்பொழுதும் அவர்களுடைய சதவீதம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் இன்றைய மரபணு காட்டுகிறது. ஜிஎஸ் குரியே அவர்களும் ஆர் சர்மா போன்றவர்களும் இலக்கிய சான்றுகள் மூலம் கூறுவது என்பதும் இன்றைய மரபணு கூறுவது என்பதும் கிட்டத்தட்ட பொருந்தி வருகிறது. அதன்படி ஆர் சர்மா போன்றவர்கள் கூறுவதன்படி என்ன என்றால், அவர்கள் ஆரியர்கள் இன்றைய பஞ்சாப் பகுதியிலிருந்து அல்லது சிந்து சமவெளி பகுதியிலிருந்து கிழக்கே நகரத் தொடங்குவதற்கு முன்பே சிந்து வெளி நாகரிகத்தில் அல்லது ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் இருந்த மக்கள் அங்கு நாகரிகம் சிதைந்து அந்த பகுதி என்பது வாழத்தகுதி இருப்பதாக மாறிய பொழுது அங்கிருந்து அவர்களும் கிழக்கே நகர்ந்து இன்றைய பஞ்சாப், இன்றைய ஹரியானா, இன்றைய உத்தரப்பிரதேசத்தின் பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு சிந்து சமவெளி பகுதியில் இருந்து வருவதற்கு முன்பே இந்தியாவின் ஏன பகுதியில் ஓரளவுக்கு மக்கள் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய அறிவியல், இன்றைய மரபணு அறிவியல், இன்றைய தொல்பொருள் ஆய்வுகள் எல்லாம் காட்டுகின்றன. சிந்து சமவெளி பகுதி, நாகரிக பகுதி என்பது ஒரு மிகப்பெரிய நிலவியல் பரப்பு. கிட்டத்தட்ட இன்றைய இந்தியாவின் பரப்பு என்பது கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் சதுர கிலோமீட்டர். அன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தின் பகுதி என்பது கிட்டத்தட்ட 1 மில்லியன், கிட்டத்தட்ட 9 லட்சம், 10 லட்சம் அல்ல, 10 லட்சத்துக்கு சற்று குறைவாக 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதாக இருந்திருக்கிறது. அன்றைக்கு இந்த இந்தியாவின் மொத்த பரப்பில் சுமார் 50 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதாவது 40 லட்சம் மக்கள் சிந்து சமவெளி பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 10 லட்சம் மக்கள் தான் வேறு பகுதிகளில் வாழ்ந்திருந்தார்கள். இவர்கள் இந்த சிந்து சமவெளி பகுதியிலிருந்து கிழக்கே நகர்ந்து இன்றைய பஞ்சாப், ஹரியானா, இந்த சிந்து கங்கை நதிகளுக்கு இடையிலான அந்த பகுதிகளுக்கு வர வர அவர்கள் ஓரளவுக்கு மற்ற பகுதிகளில், அந்த பகுதிகளில் ஏற்கனவே இருந்தவர்களோடு கலந்திருக்கின்றார்கள். இந்த கலப்பு இந்த அளவுக்கு நடந்தது என்பதை இன்றைய மரபணு அறிவியலும் கூறுகிறது. இலக்கிய சான்றுகளையும் ஆர் சர்மா, ஜிஎஸ் குரியே போன்றவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு இணைந்து வரும்பொழுது அங்கு அந்த காலகட்டத்தில், அதாவது கிமு 1000 கிமு 500 வரையிலுமான காலகட்டத்தில் பெரிதாக ராஜ்யங்கள், அரசர்கள், மன்னர்கள் என்பவர்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் ஒரு கிராம சமூகங்களாக, கன சமூகங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு இனக்குழு கூட்டங்களாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே யாருக்கு என்ன கடமை, யாருக்கு என்ன பணி, யார் என்ன தொழில் செய்யலாம் என்பதனை இந்த பிராமண இலக்கியங்கள், பிராமண அந்த வேதங்களை தாண்டி அதன் பிறகு வந்த பிராமணியங்கள், உபநிடதங்கள் போன்றவையும் அவற்றையெல்லாம் ஒட்டி வந்த தர்மசூத்திரங்கள் என்பவையும் கூற ஆரம்பித்தன. தர்மசூத்திரங்கள் தான் இந்த ஜாதிய படிநிலைகள் என்பதையும், யார் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த தொழிலை செய்யலாம், அவர்களுக்கு என்ன உரிமை உண்டு, என்ன உரிமை இல்லை என்பதையெல்லாம் எடுத்து கூறுபவையாக வந்தனர். இன்று வரையில் சில பேர் வர்ணம் வேறு, ஜாதி வேறு, பிராமணர்கள் வர்ணத்தை தான் கண்டுபிடித்தார்கள், ஜாதியை எல்லாம் நீங்களாகத்தான் உருவாக்கி கொண்டீர்கள் என்பது போன்ற பேச்சுக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய இலக்கியங்களிலே ஒரு காலகட்டத்தில் வர்க்கம் என்பதையும், இந்த வர்ணம் என்பதையும், ஜாதி என்பதையும் ஒரு மாற்று பதங்களாகத்தான் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த யார் என்ன செய்யலாம் என்ற அந்த பிராமணிய கருத்தோட்டங்களை தான் அரசர்கள் என்பவர்களுக்கு அவர்கள் பொருத்தி இருக்கின்றார்கள். இங்க இருந்தவர்களும் நான் தான் அரசன் என்றால் எனக்கு அந்த அரசு பதவிக்கு வருவதற்கு எனக்கு மட்டும்தான் பாத்தியதை இருக்கின்றது என்பதனை என்னை எடுத்து சொல்வதற்கு நான் விரும்பியவனெல்லாம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களிடமிருந்து இந்த உதவியை பெறுபவர்களாகத்தான் எல்லோரும் இருந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு வந்த அரசர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு அவர்களை அனுசரித்து போவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். பௌத்தமும் சமணமும் கிமு 550 வாக்கில் உருவானதுதான். முதலில் சமணர் மகாவீர் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் தான் கௌதம புத்தர் அவர்களும் பிறந்ததாக தான் பெரும்பாலானவர்கள் கூறுகின்றார்கள். பௌத்தமும் சமணமும் கூட பிராமணியத்தோடு நேரடியாக மோதாததாகத்தான் இருந்திருக்கிறது. நேரடியாக மோதாமல் தான்
இருந்திருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதல்ல, ஒரு விதமான இன்று சொல்கிறோம் அல்லவா, ஐக்கியமுனி தந்திரம் அல்லது ஸ்ட்ராட்டஜி டாக்டிஸ் என்றெல்லாம், அதுபோலத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். புத்தர் இந்த வேறுபாடுகளை எல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டவராக இருந்ததில்லை. நான் புத்தனாக முடியும் என்றால் நீ புத்தனாகலாம் என்பதைத்தான் அவர் எல்லோருக்கும் கூறுபவராகத்தான் இருந்தார். என்றாலும் நேரடியாக இவர்களோடு மோதக்கூடிய பலம் இல்லை என்பதனாலோ என்னவோ அதனை அவர் முழுமையாக அதனை எதிர்ப்பவராக அவர் இல்லை. இந்த இவர்களுடைய இந்த கருத்தாக்கம் என்பதுதான் அன்றைய ஆளும் தரப்பிற்கு பொருந்தியது. அவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக, இவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களும் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலேயே அங்கிருந்த விவசாய நிலங்கள் என்பவற்றையெல்லாம் அவர்கள் உழுது பயிரிட்டுக் கொண்டிருந்த மக்கள் எந்தவித தனியார் உடைமையும் இல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய உடைமையாகத்தான் அங்கும் இருந்தது. தமிழகத்திலும் அப்படித்தான் இருந்தது. தமிழகத்தில் பற்றிய பேச்சு என்பது இந்த நூலிலேயே கிடையாது. வேற ஒரு சமயத்தில் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் பேசுவோம். ஆனால் அதுபோன்று இருந்தபோது அங்கு உழுது பயிரிட்ட மக்களுக்கு மேலாக வைசியர்களையோ அல்லது பிராமணர்களையோ அமர வைத்த பொழுது அதனை நியாயப்படுத்துவதாக இவர்களுடைய தத்துவங்கள், சித்தாந்தங்கள், விளக்கங்கள், தர்ம சூத்திரங்கள் இவையெல்லாம் இருந்த பொழுது அரசர்களுக்கும் அவ்வாறு அமர்த்தப்பட்டவர்களுக்கும் அது ஏற்புடையதாக இருந்தார்கள். அவர்களும் இந்த பிராமணர்களுடைய தத்துவங்களையும் அவர்களுடைய தர்ம சூத்திரங்களையும் ஆதரிப்பவர்களாக மாறினார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இதற்கு ஒரு மாற்றம் வந்தது. அது என்ன என்றால், மௌரியர்கள் ஆட்சி வரை அல்லது மௌரியர்கள் ஆட்சிக்கு பின்பும் கூட மையப்படுத்தப்பட்ட ஆட்சி என்பதாகத்தான் நிலப்பிரபுத்துவம் என்பது கிடையாது. மௌரியர்களுடைய அதிகாரிகள் தான் நாடு முழுவதும் வரி வசூலிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அரசர்களுடைய அதிகாரிகள் உள்ளூர் மட்டத்தில் நிலத்தை உழுது பயிரிடும் உள்குடிகள், அவர்களுக்கு மேலாக வைசியர்கள் அல்லது பிராமணர்கள், இப்படித்தான் கட்டமைப்பு இருந்தது. இவர்களிடம் வரி வசூலிப்பவர்களாக அரசினுடைய அதிகாரிகள் என்பவர்கள் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு இந்த வரி வசூலிப்பது என்பதெல்லாம் இயலாமல் போன நிலை வந்தது. அதனைத்தான் பிராமண இலக்கியங்கள் கலிகாலம் என்று சொல்லும். கலிகாலம் என்பதற்கு அவர்கள் 2-3 வரையறுப்புகள் இருக்கிறார்கள். ஒன்று, சூத்திரர்கள் அரசர்களாகும். சூத்திரர்கள் ஆட்சி பெறுபவர்களாக ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது கலிகாலம் என்று அர்த்தம். இன்றைக்கும் கூட இன்றைக்கு நிலவக்கூடிய காலத்தை கலிகாலம் என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இங்கு சூத்திரர்களும் ஆட்சி பெறுபவர்களாக வந்துவிட்டார்கள் என்பதுதான். அவ்வாறு வர ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது என்றால், அதுவும் நிலப்பிரபுத்துவம் என்பதும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து தான் அது நடந்தது. நிலப்பிரபுத்துவம் என்பதே பல்வேறு அடுக்கில் அதிகாரம் என்பதுதான் நிலப்பிரபுத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பு. அரசனுக்கு கீழே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் அல்லது அவர்களுடைய அதிகாரம் என்பதுதான் அந்தந்த பகுதிகளில் கோலோச்சும். அந்தந்த பகுதிகளில் கோலோச்சும் பொழுது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களை விட்டு வேறெங்கும் நகர முடியாதபடி இந்த விவசாயிகள் நிலத்தோடு கட்டுண்டவர்களாக பவுண்ட் டு த லேண்ட் என்பவர்களாக ஆகிவிடுவார்கள். சுதந்திரமற்ற விவசாய கூலிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். விவசாயத்தில் நிலத்தோடு கட்டுண்டு கிடப்பதும், உண்மையில் உழுது பயிரிடுவர்கள் நிலத்தோடு கட்டுண்டு கிடப்பதும், சுதந்திரமற்றவர்களாக இருப்பதும், பல்வேறு தட்டில் அதிகாரம் என்பது இருப்பதும், அதோடு பல்வேறு தட்டு உடைமை என்பதும் இருக்கும். அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி நிலத்திலும் ஏனைய உற்பத்தி சாதனங்களிலும் அப்சல்யூட் ரைட், அப்சல்யூட் உரிமை என்பது இருந்தது. இன்றைக்கும் கேபிட்டலிஸ்டுகளுக்கு அது இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பும், நிலப்பிரபுத்துவத்துக்கு முன்பும் அவ்வாறு தான் இருந்தது. அடிமை சமூகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சமூகமாக இருந்தாலும் அங்கு நிலத்தின் மீது அரசனுக்கு உடைமை இருக்கும், அல்லது அது பொது உடைமை சமூகத்தினுடைய உடைமையாக இருக்கும். இது போன்று ஒரு பல்வேறு தட்டில் இருப்பவர்களுக்கு வேறு வேறு அளவுகளிலான உடைமை உரிமை என்பது நிலப்பிரபுத்துவத்துக்கே உரித்தான பண்பு. அதுபோன்ற நிலப்பிரபுத்துவம் என்பது குப்தர்களின் ஆட்சியில், அதாவது மௌரியர்கள் ஆட்சி என்பது கிமு 350 இருந்து கிமு 120-130 வரையில் இருந்தது. அதற்கு பிறகு அவர்களை கடைசி மௌரிய அரசனை கொன்று
புஷ்யமித்திர சுங்கன் என்ற ஒரு பிராமணர் அவர்களுடைய ஆட்சியை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு மற்றவர்களுடைய ஆட்சி வந்தது. குப்தர்களுடைய ஆட்சி கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையில், கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் நிலப்பிரபுத்துவம் என்று உருவாகி, வட இந்தியாவில் நிலப்பிரபுத்துவம் என்பது உருவாகி காலுண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலப்பிரபுத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் அவரை விட்டு வெளியே செல்ல முடியாது. ஒவ்வொரு நிலப்பிரபுத்துவம் அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய கைத்தொழில் செய்பவர்கள் அவருடைய பகுதியிலிருந்து வெளியில் செல்ல முடியாது. இந்த வகையில் கீழிருந்து மேலாக ஒரு விவசாய தொழிலாளி, விவசாய நிலம் கொண்ட, நில உடைமை கொண்ட ஒரு விவசாயி, நிலவுடைமை கொண்ட விவசாயி நிலப்பிரபுவாக மாறுவது என்பது போன்று இந்த மேல் நோக்கிய நகர்வு என்பதும் சாத்தியமில்லை. சாஸ்திரங்களின்படி, சம்பிரதாயங்களின்படி அது மறுக்கப்பட்ட ஒரு உரிமை, மறுக்கப்பட்ட உரிமை, சூத்திரர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை. அத்தோடு இவர்கள் ஓரிடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்வது என்பதும் எளிதில் நடக்காத ஒன்றாக மாறிப்போனது. இவ்வாறு சிதறுண்ட காரணத்தினால் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தவர்கள் தனித்தனி ஜாதிகளாக பெரிய நேர்ந்தது. சூத்திரர்கள் என்பவர்கள் இவ்வாறு பல்வேறு ஜாதிகளாக பிரிந்ததற்கு இது ஒரு காரணம். இதற்கு முன்பே வேறு ஒரு காரணம் என்னவென்றால் அது வர்ணங்களை தாண்டிய திருமணங்கள். பிராமண தர்ம சூத்திரங்கள் ஒரு வர்ணத்திலிருந்து வேறு ஒரு வர்ணத்திலோடு திருமண உறவோ அல்லது திருமணத்துக்கு வெளியிலான உறவிலோ பிறக்கும் குழந்தைகளை ஒரு தனி ஜாதியாகத்தான் அவர்கள் ஒதுக்கி வைத்து அவர்களை அதற்குண்டான உரிமைகளோடு அல்லது பெரும்பாலும் சூத்திர உரிமைகளோடு தான் இருப்பவர்களாக அவர்களை வைத்திருந்தார்கள். ஸோ இந்த வர்ண சம்ஹாரம் என்றே சொல்கிறார். வர்ண சம்ஹாரம் செய்தவர்கள், வர்ண பிரிவினையை ஒழிப்பு மதமாக நடந்து கொண்டவர்கள் என்பவர்கள் சூத்திரர்களாக மாறிவிடுவார்கள். ஸோ அவர்கள் அவ்வாறு ஆன அந்த பகுதியில் பிறகு நிலப்பிரபுத்துவம் என்பது உருவான போது கீழிருந்து மேலோ அல்லது பக்கவாட்டிலோ நகர்வதற்கு வழி இல்லாமல் அந்தந்த பகுதியில் தங்கியிருந்த பொழுது அந்தந்த பகுதியில் தனியாக அவங்களுக்குள்ளாக திருமணம் செய்து கொள்வது, வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்ற அந்த அகமண முறை என்பதும் இணைந்து அப்படித்தான் அவர்கள் சூத்திரர்களாக ஆனார்கள். இவர்கள் தான் சூத்திரர்கள். இதுதான் நவீன ஆய்வுகள் காட்டுவது. இந்த நவீன ஆய்வுகளும் மரபணுவியலும் ஒத்துப்போகிறது. இந்த தர்ம சூத்திரங்கள் என்பவை பிறகு தர்ம சாஸ்திரங்கள் என்பவற்றிற்கு வழிவகுத்தது. மனு சாஸ்திரம், யஜ்ஞவால்ய சாஸ்திரம் என்பது போன்ற சாஸ்திரங்கள் என்பவை கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் உருவாகிதான் இந்த சாஸ்திரங்கள். மனு தர்ம சாஸ்திரம், உண்மையில் மனு சாஸ்திரம், யஜ்ஞவால்ய சாஸ்திரம், வேறு 2 சாஸ்திரங்கள், இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவானது. தர்ம சூத்திரங்கள் என்பவை கிமு 1000 புத்தர் காலத்துக்கு முன்பு உருவானது. அவைதான் ஆரம்பித்து விட்டன. தர்ம சாஸ்திரங்கள் இது போன்று நியாயப்படுத்துவதாகவும் இதனை கொண்டு செலுத்துபவர்களாகவும் இந்த அரசுக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நியதிகளாக இதனை முன்னிறுத்துபவர்களாகவும் தர்மசாஸ்திரங்கள் இருந்தன. அந்த தர்மசாஸ்திரங்களின்படி யார் யாரோடு திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் அதில் வரையறுப்புகள் இருந்த காரணத்தினால் இவர்கள் தங்களுக்குள்ளாகத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது நிலைமையும் ஏற்பட்ட போது உருவானவைதான் இந்த ஜாதிகள் எல்லாம் இணைந்துதான் சூத்திர வர்ணம் என்பது. ஆக புத்தர்கள் காலத்தில் இந்தியாவில் 2 வர்ணங்கள் தான், பிராமண வர்ணமும் சூத்திர வர்ணமும். சூத்திரர்கள் பல்வேறு ஜாதிகளாக இந்த போக்கின் காரணமாக பிரிவடைந்து விட்டார்கள். சூத்திரர்களுடைய இழிவுக்கு அவர்கள் பிராமணர்களால், அவர்கள் பிராமண இலக்கியங்களில் உருவாக்கப்பட்ட அந்த இழிவுகள் என்பது ஒருபுறம் என்றாலும் உண்மையில் மிகப்பெரிய காரணம் என்பது அவர்களுக்கு சொத்து உரிமை என்பது மறுக்கப்பட்டது என்பதுதான் அவர்களுக்கு முதன்மையான முக்கியமான காரணமாக இருந்தது. அவர்கள் பெயரில் சொத்து என்பது இருக்க முடியாது. இன்றைக்கு கேட்டால் அது கேட்பதற்கு, நம்புவதற்கு கூட சிரமமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையாக இருந்தது. பல ஆண்டுகள் அது உண்மையாக இருந்தது. சில சூத்திரர்கள் அரசர்களாக வந்துவிட்ட பிறகும் கூட பெரும்பான்மையான சூத்திரர்களுக்கு நிலத்தில் உடைமை என்பது கிடையாது. அவர்கள் நிலத்தில் பண்ணை அடிமைகள் போல இருந்து பணியாற்றலாம். அவர்களுக்கென்று இந்த பண்ணையார்கள் அளிக்கும் ஆண்டு
பங்கு என்பதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நீண்ட காலத்துக்கு நிலைமையாக இருந்தது. நாம் அறியாததல்ல. 1969, 70கள் வரையில் கூட இதுதான் ஈழத்தஞ்சையினுடைய நிலைமையாக இருந்தது. இது போன்ற நிலைமையில்தான் அவர்கள் பெரும்பகுதியான சூத்திர மக்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய இழிவுக்கு மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் இந்த காரணத்தை அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தவில்லை, அதனை அதிகம் விளக்கவில்லை, அதனை அதிகம் சார்ந்திருக்கவில்லை என்பதுதான் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமாக எனக்கு படுகிறது. இதுபோல ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதற்கும் மரபணு ரீதியாகவே சான்றுகள் கிடைத்துவிட்டன. மரபணு ரீதியாகவும் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. தொல்பொருள் ஆய்வுகள் என்ற வகையிலும் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த இரண்டு விஷயத்திலும் அவர் அன்றைக்கு அறிவியல் என்ன கூறியதோ அதனை கூறுபவராகத்தான் இருந்தார். எல்லா அறிவியலும் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி அடைந்து முந்தைய கருத்துக்கள் அவரென்று போவது என்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. ஐசக் நியூட்டன் அவர்கள் உலகத்தில் இயக்கம், எல்லா இயக்கங்களும் தன்னுடைய விதிகளின்படிதான் நடக்கின்றன என்றுதான் அவர் நம்பினார். 2000 ஆண்டுகளாக மனித குலமே அப்படிதான் நம்பிக்கொண்டிருந்தது. ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் அது ஒரு குறிப்பிட்ட வகையிலான பொருள்களுடைய இயக்கத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விதிகள் தான் நியூட்டனின் விதிகள். அதாவது ஒளியின் வேகத்தோடு ஒப்பிட மிக மிக குறைவான வேகத்தோடும், பேரண்டம் அல்லது குழி என்பதோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைவான நிறை உள்ள பொருள்கள் அவற்றுடைய இயக்கத்தை நியூட்டனின் விதிகள் படிதான் அவை இயங்குகின்றன. ஆனால் துகள்களோ அல்லது பேரண்டத்தின் பெரும் பிளாக் ஹோல் என சொல்லப்படும் கருந்து துளைகளோ அவையெல்லாம் நியூட்டனின் விதிகளின்படி இயங்குவதில்லை என்பது அப்போதுதான் நிறுவனமானது. ஸோ அதுபோல அறிவியலில் பழைய கருத்துக்கள் போய் புதிய கருத்துக்கள் வருவது என்பது நடந்திருக்கிறது. அதனால் நியூட்டன் எந்த விதத்திலும் குறைவானவர் அல்ல என்பதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஐசக் நியூட்டன் போல டார்வின் அவர்களே அவர்தான் பரிணாம மாற்றம் என்பதனை உலகிற்கு எடுத்து சொன்ன முதல் மனிதர். ஆனால் அவருக்கு அன்றைக்கு புதிய உயிரினம் எவ்வாறு உருவாகிறது என்பதனை சொல்வதற்கு அவரிடத்தில் அறிவியல் இல்லை. அவர் அன்றைக்கு இருந்த லாமார்க்கியன் தியரி என்பார்கள். இந்த லாமார்க்கியன் தியரி என்பது அதைத்தான் அவரும் நம்பி அதுதான் அறிவியல் என்று கூறிக்கொண்டிருந்தார். அதாவது உதாரணமாக ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது என்றால் ஒட்டகச்சிவிங்கி கழுத்து ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னா, இல்லை கழுத்து நீளமான இந்த பிறவி இந்த உயிரினம் எவ்வாறு உருவானது என்றால், ஒரு காலத்தில் வறட்சி நிரம்பிய பொழுது மரங்களினுடைய உச்சி பகுதியில் இருந்த இலைகளை உண்பதற்காக கழுத்தை நீட்டி அது உண்டத காரணத்தினால் அப்படியே ஒரு உயிரினம் உருவாகிவிட்டது என்பது போன்ற ஒரு கருத்தை சொல்லுவவராகத்தான் நம்புவவராக இருந்து அதுதான் இன்றைய அறிவியல் கருத்து. ஆனால் பிறகு மரபணு அறிவியல் என்பது வந்தது பிறகு அது மரபணு திரிவு என்பது ஏற்பட்டு கழுத்து நீண்ட ஒரு உயிர் உருவாகும் பொழுது அதற்கு பிழைத்து கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது அந்த இனம் பெருகிவிடும் என்பது போன்ற அந்த கருத்துகள் பிறகுதான் வந்தது. பிறகு வந்த பிறகுதான் கிரேட் சிந்தசிஸ் என்பார்கள். டார்வினுடைய நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தெரிவு என்பதும் மரபணு அறிவியல் என்பதும் சிறந்ததுதான் இன்றைய உயிரியல் என்பது இருக்கிறது. அதுபோல எல்லா அறிவியலிலும் அது போன்ற பின்னால் வந்தவர்களுடைய கருத்துக்கள் என்பவை முன்னால் வந்தவர்கள் கருத்துக்களை வலிமையூட்டியுள்ளன, அதனை செழிப்பாக்கியுள்ளன, அதில் உள்ள தவறுகளை கலைந்துள்ளன. அந்த வகையில் தான் அம்பேத்கருடைய சில கருத்துக்கள் அவருடைய காலகட்டத்தில் இருந்த அறிவியல் கூறும் கருத்துக்களை கூறுவராக இருந்தார். பின்னால் வந்தவர்கள் அதனை சரி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதனை எல்லாம் மீறி அவர் மீது நாம் மரியாதை கொள்வதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் இவ்வளவு இழிவுபடுத்தலும் இவ்வளவு அநியாயங்களும் நிகழ்ந்த இந்த நாட்டில் இந்த அநியாயங்களுக்கும் இந்த இழிவுபடுத்தலுக்கும் எதிராக 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிக மிக முக்கியமான அல்லது ஒரே நிகழ்வு என்பது இடஒதுக்கீடு என்பதனை கொண்டு வந்ததுதான். 20ஆம் நூற்றாண்டில் வாய்ப்பேச்சில் எல்லோரும் சமம் என்று சொல்பவர்கள் ஏராளமாக இருந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவ்வாறு நம்பியவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். ஆனால் நடவடிக்கை என்ற வகையில் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இந்த இழிவுபடுத்தலுக்கு எதிராக வந்த ஒரே உருப்படியான நடவடிக்கை என்பது இடஒதுக்கீடு என்பது மட்டும்தான். இடஒதுக்கீடு என்பதனை ஏன் கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியவர்கள் என்றால்
அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் தான் நாம் சொல்ல முடியும். அதற்கு முன்பே சிறு அளவுகளில் மைசூரில் உடையார் அந்த அரசர், அதுபோல அங்கு ஷாகு மகராஜ் போன்றவர்கள் ஓரளவுக்கு அதனை செய்திருக்கின்றனர் என்றாலும் நாடு தழுவிய அளவில் அதனை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையில் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் தான் சொல்ல முடியும். காங்கிரஸோ பாஜகவோ அல்லது அவர்களுடைய முன்னைய அமைப்புகளான ஆர்எஸ்எஸ் போன்றவர்களோ அந்த ஹிந்து அமைப்புகளோ அதனை செய்யவில்லை. அவர்கள் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, இடதுசாரி கட்சிகளும் அதனை செய்யவில்லை. இதனை செய்தது என்பது அம்பேத்கரும் பெரியாரும் மட்டும்தான். அந்த ஞானம் என்பது அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய ஆய்வுகள், அவருடைய வாசிப்புகள், அதனை அவர் அணுகிய விதம், அவற்றின் மூலம் வந்ததுதான். பெரியார் அந்த பெரிய அளவுக்கு கோட்பாடுகள், எழுத்துகள் இதனை செய்தவர் அல்ல. அவர் பெருமளவுக்கு ஒரு களப்பணியாளராகத்தான் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு அந்த கருத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அம்சம் என்பது இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக சமத்துவமும் சமதர்மமும் சகோதரத்துவம் நிலமும் ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்று கருதியவர்களுக்கு இல்லாத பொழுது அம்பேத்கர் அவர்களிடம் இருந்துதான் அதற்கான முதல் குரல் வந்தது. அதன் முதல் ஆய்வுகள் அவர்களிடத்திலிருந்து தான் வந்தன என்ற காரணத்தினால்தான் அவரை இன்றைக்கும், ஏன்னா இன்றைக்கும் இந்த நிலைமை பெரிய அளவில் மாறவில்லை. நாம் முன்னரே சொல்லியது போல, நேரம் இல்லை, முன்னரே சொல்லியது போல இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம் என்பது 92% பார்ப்பன வடியா ஜாதியால் ஆனதுதான். இந்தியாவினுடைய முதலாளித்துவம் என்றாலும் அது முதலாளித்துவம் ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். முதல் 100 நிறுவனங்களில், அதாவது இந்தியாவினுடைய மொத்த மூலதனத்தில் 80% தனக்குள்ளே கொண்டிருக்கின்ற முதல் 100 நிறுவனங்களில் 92% இயக்குநர்கள் என்பவர்கள் 2 சமூகத்திலிருந்து தான் இருக்கின்றார்கள். இதே கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கின்ற 90% இருக்கக்கூடிய மக்களில் இருந்து 6-7% தான் இருக்கின்றார்கள் இயக்குநர்களாக. இதுதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஹைகோர்ட்டு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு எல்லாவற்றிலும் இருக்கிறது. இந்தியாவில் சமத்துவத்துக்கும் சமதர்மத்துக்கும் சகோதரத்துவம் கொண்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டவர்கள், அதனை ஆசையாக கொண்டவர்கள், அதனை லட்சியமாக கொண்டவர்கள் அனைவரும் கட்டாயமாக நுணுகி ஊன்றி படிக்க வேண்டிய புத்தகங்களாகத்தான் அம்பேத்கர் அவர்களுடைய நூல்கள் இன்றைக்கும் இருக்கின்றன என்பதனை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தர்மபுரி ராஜன் தோழர், நீங்க பேசலாம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம். அதில் ஏதாவது பேச வேண்டியதா, கேட்க வேண்டியதா சொல்லுங்க. எல்லாருமே மைக் அவங்கவுங்களாவே ஆன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் மாத்தியாச்சு. தோழர் அன்மியூட் பண்ணிக்கலாம் தோழர். ஓகே. சிவாஜி பத்தி ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு அதை பத்தி சொல்ல ஒரு ஞாபகம் வருது. ஜஹாங்கீரால ஷாஜகானான்னு தெரியல, எனக்கு ஒரு குற்றஸ் பிரச்சனையாகி அவரை கூட்டு போய் சிறை வச்சிடறாரு. ஆனா ஈஸியா கொண்டிருக்க முடியும், இப்படி கொல்லாம விட்டு இது பண்றாரு. அதாவது இந்த சைக்காலஜிக்கல் பேரியர்ன்றது ரொம்ப தீவிரமான விஷயம்ன்றது நல்லா காட்டுது. இல்ல அவர் ஏன் கொல்லா போட்டாருன்னு தெரியல. ஆனா அவர் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அமைச்சதுக்கு பிறகும் அவர் தனக்கு முடிசூட்டி கொள்வதற்கு இவர்களிடம் சென்று கெஞ்ச வேண்டிய நிலைமையில்தான் 17ஆம் நூற்றாண்டிலே அவர் இருந்தார் என்பதுதான் அவர் சுட்டி காட்டுறார். ஸோ அவர்கள் யாருமே அவர்களை நிர்பந்தம் செய்ய முடியாது. அவர்களுடைய தங்களை சத்திரியர்களாக அறிவிக்க சொல்லி அங்கீகாரத்தை தர சொல்லி யாரும் அவர்களை நிர்பந்திக்க முடியாது என்பதனை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக அம்பேத்கர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அவர் எடுத்துரைக்கின்றார். சிவகுமார் ஏதோ பேர் சிவகுமார் தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். கேளுங்க, ஏதாவது கேட்கணுமா? ஒரு புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, எதுன்னு சொல்ல முடியாது தெளிவா. தோழர் கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஓகே தோழர். அதாவது சூத்திரர்கள் என்பவர்கள் ஒரு இடுகுறி பெயர். அந்த காலத்துல இருந்த ஒரு சின்ன
ஆரியர்கள் மத்தியிலே இருந்த ஒரு குலக்குழுவாகவோ இனக்குழுவாகவோ இருந்திருக்கலாம், எதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி ஆர்.எஸ். சர்மா தன்னுடைய நூல்ல சொல்லும்போது அதை ஒரு இனக்குழுவாக, ஆரிய இனக்குழுவாக தான் இருந்தது சூத்திரர் என்பது. அந்த காலத்தில் அது வர்ணமாக இல்லை அப்படின்னு அவரும் அதை உறுதி செய்கிறார். அப்போ இந்த புத்தகத்துல நீங்க சொன்ன மாதிரி தொடக்க காலத்தில் அந்த சூத்திர குல மன்னர்களை கீழ்நிலை கீழே இறக்குறதுக்காக இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. பிற்காலத்தில் அதை ஆரியர் அல்லாத மக்கள் மீதும் சுமத்துறாங்க என்றுதான் அம்பேத்கர் அந்த முன்னுரையிலேயே அதை குறிப்பிடுறாரு. சரிதானே? அப்போ இது அதாவது அம்பேத்கருடைய மெயின் ஆர்குமெண்ட், இந்த சூத்திரர்கள் என்பவர் ஒரிஜினலா ஆரியர்களுடைய ஒரு பகுதியா தான் இருந்தாங்க. அவர்கள் மீதுதான் இந்த இழிவுகள் சுமத்தப்பட்டது சாஸ்திரங்கள்ல. பிற்காலத்தில் அது காரண பெயராக மற்ற மக்கள் மீதும் சுமத்தப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒரு விஷயம். இத ஆனா அதாவது அதை ஏன் இது இன்னொன்னு என்னன்னா, ஆர்.எஸ். சர்மா சொல்லும் போது அவருடைய நூல்ல அம்பேத்கரை பற்றி ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிடும் போது இப்படி ஒரு அரசியல்வாதி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு, அவர் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் வைத்து சூத்திரர்கள் சத்திரியர்கள் தான் அப்படின்னு எழுதிட்டாரு அப்படின்னு அதை தான் நம்ம எல்லாம் முதல்ல படிக்கிறோம். ஆனா அம்பேத்கர் தன்னுடைய சோதித்து பார்க்கப்படும் கோட்பாடு அதுல அதுக்கு அவரே பதில் சொல்றாரு 10 வருடம் முன்னாடியே. என்னுடைய ஆய்வு ஒரே ஆதாரத்தை மட்டும் இருக்குதுன்னு நீங்க நிராகரிக்க முடியாது என்று அதுக்கு 4-5 காரணங்கள் சொல்றாரு. ஏன் அதாவது அந்த முக்கியமான அம்பேத்கருடைய இந்த நூல்ல அவருடைய நோக்கம் சிவாஜி காலம் வரைக்கும் நீடித்த அல்லது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சராக யார் இருக்க முடியும் என்பது எல்லாமே அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடியவங்க நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பொன்னார் துணை நிதி அமைச்சரா இருந்தாரு, அது ஏதோ ஒரு பதவி. ஆனா அவரை பட்ஜெட் பிரசன்ட் பண்ண விடல ரயில்வேல, அதுக்கு பியூஷ் கோயல தான் பிரசன்ட் பண்ண விட்டாங்க. இப்படி அவங்க தெளிவா இருக்காங்க யாரை நான் அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாதுன்னு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அதை நீடிப்பதற்கான அடிப்படைகளை இந்த நூல் முன்வைக்குது. இப்போ அம்பேத்கருடைய ஆய்வை ஒரு அத வரலாற்று ரீதியா சில சான்றுகள் அன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு படிக்கும்போது அவர் அந்த ஹரப்பா அகழ்வாராய்ச்சி கூட இன்னைக்கு ஆதாரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதுவுமே அம்பேத்கர் எடுத்துக்கல, அதெல்லாம் ஒரு விமர்சனமாவே சொல்றாங்க. ஆனா முக்கியமா இந்த சூத்திரர்கள் என்பவர்கள் எந்த இடத்துல வைக்கப்படுறாங்க, சொத்துடைமை பற்றியும் ஒரு இடத்துல சொல்றாரு. சூத்திரர்களுக்கு உபநயனம் இல்லைன்னா அவங்க வேள்வி பண்ண முடியாது, வேள்வி பண்ணாதவர்களுக்கு சொத்து தேவையில்லை, சொத்து என்பதே வேள்வி செய்வதற்காகத்தான் அந்த சமூகத்துல சொத்தை அவங்க வச்சிருக்கணும். அப்ப நீ வேள்வி செய்ய உரிமை இல்லைன்னா உனக்கு சொத்தும் கிடையாது என்று அது விதிக்கப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அது ரொம்ப ரிலவெண்டா தான் இருக்குது, அதான் நான் சொல்ல வர்றது. அப்ப அம்பேத்கர் அந்த காலத்துல கிடைத்த ஆதாரங்கள் இன்னைக்கு புதுசா கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் அவருடைய ஆர்குமெண்ட் இன்னைக்கும் வேலிடா இருக்கு. அதுதான் நீங்களும் சொன்னீங்க. ஆனா அந்த விவரங்கள் எல்லாமே அப்படி ஃபிட் ஆகுது, அப்படி அதை தான் நான் இங்க சுட்டி காட்டலான்னு நினைச்சேன். நன்றி. சரிதான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆர்.எஸ். சர்மா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் சாந்தி பருவம்ங்கிற மகாபாரதத்தினுடைய ஒரு சிறு பகுதியில் மட்டும்தான் ஒரு, அதுவும் சந்தேகத்துக்கு இடமுடைய வகையில் இதில் யார் சத்திரியர்களில் ஒரு 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 சத்திரிய மன்னன் சூத்திரன் என்பது சொல்லக்கூடியதற்கு சான்றுகள் இருக்கு. மற்றபடிக்கு எதுவும் சான்றெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம அதை யூகிச்சுக்கலாம். அதாவது ஆரியர்கள் மத்தியில் அவர் சத்திரியர்களிலிருந்து வந்ததுன்னு அவர் சொல்றாரு. சத்திரியர்களிலிருந்து வந்திருக்கலாம். பிராமணர்களிலேயே ஜாதி பிரச்சனம் பண்ணப்பட்டவர்களும் சூத்திரர்கள் என்ற அந்த நிலைக்கு வந்திருக்கலாம். அதுல ஒன்றும் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு சூத்திரர்கள் என்பவர்கள் பெரும்பகுதியானவர்கள் ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ நிச்சயமா அந்த சூத்திரர்கள் அங்குதான் உருவாயிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் அங்குதான் உருவாகியிருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளாகத்தான் உருவாகியிருக்க வேண்டும் என்பதற்கு ஒன்றும் கேரண்டி இல்லை. அது உருவாகியிருக்க அவசியம் என்பதோ கிடையாது. உருவாகியிருக்கலாம் என்ற வகையில் தான் சொல்ல முடியும். ஆனால் பெரும்பகுதியான சூத்திரர்கள் நிச்சயமாக ஆரியர்களுக்கு வெளியில் இருந்தவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுதான் இன்றைக்கு மரபணு ரீதியாகவும் ஏனைய வகையிலும் நிறுவனமாக்கியுள்ளது
என்பது வந்து யதார்த்தம். அவருடைய பங்களிப்பும் அவர் வந்து 1946 இதை கூறியிருப்பதையும் எந்த விதத்திலையும் இது வந்து பாதிக்காது. இந்த விஷயத்தில் வந்து அவர் சொன்னது வந்து மிகுந்த குறைவான சான்றுகள் தான் இருக்குது. அவர் வந்து அதை இல்லை மறுக்கிறார். அதை குறைவான சான்றுகள் எண்ணிக்கையை வச்செல்லாம் சான்று வந்து விட்னஸை வந்து இது பண்ணக்கூடாது சட்டப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் சொல்கிறதுல. பட் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூத்திரர்கள் பெரும்பகுதியினர் ஆரிய வர்க்கத்துக்கு வெளியில் இருந்தவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை. அது முழுமையாக அவருடைய கருத்துக்கு இது வந்து இவையெல்லாம் வந்து ஒரு சிறிய பிசிறுகள் தான். அதனால் எதுவும் அவர் சொல்லும் இறுதி வாக்கியங்களுக்கு எந்தவித மாற்றத்தையும் இவையெல்லாம் கொண்டு வந்துட போகிறதில்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். தளபதி ஏதாச்சும் தளபதி கை உயர்த்தினாரு, ஆனால் கீழே போட்டார் கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா எனக்கு பெருசா இருக்கு. அது இப்போ என்னன்னா, இப்போ நீங்க அடிப்படையில இந்த சாதி உருவாக்கத்தை பத்தி நீங்க பேசின உரையில அல்லது நான் இடையில வந்து அதனால என்ன உரைன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இந்த சாதி உருவாக்கத்துல உற்பத்தி கருவிகள் அது இந்த படிநிலை வரிசையை தீர்மானிக்கிறதுல ஏதாவது பங்காற்றி இருக்கா? உற்பத்தி கருவிகளோட வளர்ச்சியின்மையோ? அதான் சொன்னேன். அதாவது 2 விதங்கள்ல அதாவது ஒரு ஒற்றை காரணம் அப்படின்லாம் சாதி உருவாக்கத்துக்கு சொல்ல முடியாது. சாதிகள் உருவானதுக்கு வர்ண சம்ஹாரம் என்பதுதான் முதல் காரணம். ஏன்னா தனி உடைமை என்பதே இல்லாத காலத்திலேயே வந்து சாதிகள் என்பதை உருவாக ஆரம்பித்து விட்டன என்பதற்கு ஆர் சர்மாவும் சரி, ஜிஎஸ் குரியனும் வந்து நிறைய சான்றுகள் எல்லாம் இலக்கிய சான்றுகளை தந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலப்பிரபுத்துவம் என்பது உருவான பிறகு மக்கள் கூட்டங்கள் தனித்தனியாக தீவுகளாக மாறுவது என்பது நடந்த பொழுது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பிரபுவுக்கு அல்லது ஒரு குடும்பத்தினுடைய நிலப்பிரபுகளுக்கு கீழே இருந்து பணியாற்றக்கூடிய தச்சர்கள் வேறு ஒரு நிலப்பிரபுக்கு அல்லது வேறு ஒரு குடும்பத்தினுடைய நிலப்பிரபுகளுக்கு கீழே இருந்து பணியாற்றக்கூடிய தச்சர்களுடன் கூட திருமண உறவு என்பது கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் தனித்து போன பொழுது சாதிகளுடைய பெருக்கம் என்பது அதிகமானது என்று ஆர் எஸ் சர்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது வந்து அவருக்கு ஜிஎஸ் குரியையும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே சொல்றாரு. உதாரணமாக மத்திய பிரதேசத்தில் ஒரு பெரிய மாவட்டம், பெரிய மாவட்டத்தில் 11 ஜாதிகளுக்கு குலத்தொழில் என்பது விவசாயம், ஒரு 7-8 ஜாதிகளுக்கு குலத்தொழில் என்பது மீன்பிடித்தல். இவர்கள் யாரும் ஒரு 4 ஜாதிகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஜாதி, 4 ஜாதிகளுக்கு நெசவு தான் குலத்தொழில். 4 பேருக்குமே நெசவு தான் குலத்தொழில். எல்லாரும் மொழியை பேசக்கூடியவர்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்காங்க. ஆனால் இவங்க யாரும் இவங்க 11 பேரும் வேற வேற ஜாதி, விவசாய ஜாதிகள். 7 பேர் மீனவர்களும் வேற வேற ஜாதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொள்வது என்பது கிடையாது. இந்த 4 நெசவாளர் ஜாதிகளும் அது போல. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் அதாவது நிலப்பிரபுத்துவம் என்பது இந்த நாட்டில் உருவானது என்பதும் வர்ண சம்ஹாரம் என்பது நிகழ்ந்து வேறு வேறு புதிய சாதிகள் உருவானது என்பதும் ஒன்றின் மேல் ஒன்று படிந்து ஒன்றின் மேல் ஒன்று பதிந்து தான் இத்தனை ஜாதிகள் என்பவை உருவாகின என்பது தான் வந்து சரியான விளக்கமாக எனக்கு படுது. அதனை வந்து நிறுவுவதற்கு பல்வேறு விதமான சான்றுகளை 2 பேருமே அவங்களுடைய புத்தகங்களில் கொடுத்துருக்குறாங்க. 2மே தமிழில் வந்திருக்குது. 2மே வந்து பாரதி புத்தகாலயத்திலிருந்து அவைலபிளாகவும் இருக்குது. இந்த குசான பேரரசை வந்து நீங்க அப்படி ஜம்ப் பண்ணிட்டு போற மாதிரி தெரியுது. அதாவது நான் பேசல, எனக்கு டைம் இல்ல. நீங்க 1ஆம் நூற்றாண்டுல குப்த பேரரசு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அது அத ஹைட் பண்றதுக்காக சொல்றீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. அது குஷான பேரரசு குப்தர்களுக்கு பின்னாடி வந்ததுதான். மௌரியர்களுக்கு அப்புறம் வந்து மௌரியர்கள் நந்த வம்ச அரசர்களுக்கு பிறகு மௌரியர்கள் வந்தார்கள். மௌரியர்களுக்கு பிறகு புஷ்யமித்திர சுங்கனுடைய சுங்க வம்சம் வந்தது.
சுங்க வம்சத்துக்கு அப்புறம் வந்து கண்வ வம்சமும் ஏதோ ஒன்று ரெண்டு வந்தது. கிமு கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து குப்த பேரரசு என்பது உருவாகி அது வந்து விரிய தொடங்கி கால் ஒண்டி விட்டது. குஷான பேரரசு என்பது 7ஆம் நூற்றாண்டில் தான் வருது. அது குப்த பேரரசுகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்தது. குப்த பேரரசுக்கு பின்னாடி வந்த வரலாறை வந்து நான் தொடவே இல்லை, அதனால பேசல. குஷானர்கள் இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இன்றைய ஆப்கானிஸ்தான் அல்லது அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பாக்டீரியா என சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். அதை சொல்றதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அந்த காலகட்டத்துக்கு குப்த பேரரசுக்கு பின்னாடி வந்தது தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆதி இதுல வந்து இடஒதுக்கீடு வந்து ஒரு முக்கியமான சாதனைன்னு சொன்னீங்க இல்லையா, 20ஆம் நூற்றாண்டோட இதுன்னு சொல்லி. இடஒதுக்கீடு வந்து ஒரு முக்கியமான இது, அது ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னீங்க. நீங்க சொன்ன உரையிலே அதுக்கு சுய முரண்பாடு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதுனால கேட்கிறேன். இல்ல நான் அப்படி சொல்லல, நீங்க வந்து பாதியதான் எப்பயும் உள்ள வாங்கிக்கிறீங்க. 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய நடவடிக்கை என்பது இடஒதுக்கீடு தான். அதோடு ஒப்பிடும் பொழுது மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப சிறிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதைத்தான் சொன்னேன் ஒழிய இடஒதுக்கீடே வந்து ஜாதியை ஒழிச்சிருந்தோ இல்லை ஒழிச்சிருச்சுன்னோ அப்படி எதுவும் நான் வந்து சொல்லலை. நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் இருக்கின்ற நிலமற்ற கூலி தொழிலாளர்களில் 70-80% தலித் மக்கள் தான். இல்லை 100% எடுத்துக்கிட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் தான் இருக்காங்க. 100% இடஒதுக்கீடு கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அதனால வந்து பயன் வந்துடாது. ஸோ அதனால இடஒதுக்கீடே வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய நடவடிக்கை சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இழிவுகளுக்கும் எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை என்பது இடஒதுக்கீடு தான். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது உருவாக்கிய எழுச்சி, அது உருவாக்கிய சமத்துவம் குறித்த தாகம், அது உருவாக்கிய சுய நம்பிக்கை என்பதனை வேறு எதுவும் உருவாக்கி விடவில்லை என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்தியால இடஒதுக்கீடு நீங்க சொன்னாலும் தலித்துகளுக்கு மட்டும்தான் சட்டப்பூர்வமா நம்ம வந்து 90கள் வரைக்கும் இருந்துச்சு இல்லையா. மற்ற பிற்படுத்தப்பட்ட சூத்திர சாதிகளுக்கு வந்து மண்டல் கமிஷன் வந்த பிறகுதான், ஏறக்குறைய அம்பேத்கர் இருந்து ஒரு 30, பெரியார் இருந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தான் அது பல பேரோட முயற்சியில் அது வருது. ஆமா, இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல இடஒதுக்கீடு இவங்க பயன்படுத்தல, அவங்க அந்த சாதிகள் வந்து முன்னேறவும் முடியலதான். ரொம்ப லேட்டா தான் நம்ம வரோம், அதுக்குள்ள நம்ம இந்த இடத்துக்கு பண்ணல. அது வந்து வரலாறு முழுமையா வந்துட்டோம். இந்த எல்பிஜிக்குள்ள வந்துட்டோம். இந்த காலகட்டத்துல அந்த இடஒதுக்கீடுங்கிறது உண்மையிலே அது போய் சேருதா? இல்லை, அதுக்கு தான் அது வந்து அவங்க நிறைய அமெரிக்காவில் வந்து அந்த கில்லர் அமெண்ட்மெண்ட்டும்பாங்க. எல்லோருக்கும் தலைக்கு $1000, ஏன்னா 2 தலை இருப்பவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சின்ன இடத்துல எழுதுவாங்கல்ல. அது மாதிரி பல விஷயங்கள்னால அந்த இடஒதுக்கீடு முழுமையாக போய் சேரல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் தமிழகத்து போன்ற இடங்கள்ல அது வந்து பெருமளவுக்கு அது வெற்றிகரமாக நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணமாக ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸை பாருங்கள். மெடிக்கல் என்ட்ரன்ஸை கடந்த பல ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் காம்படிஷன் சீட்டில் 90% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியினர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பல ஆண்டு காலமாக, 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய லா காலேஜ் அட்மிஷனில் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் இஸ் ஹையர் தென் த கட் ஆஃப் மார்க் ஃபார் த பேக்வர்ட் கிளாஸஸ். ஏன்னா தலித் மக்கள் அம்பேத்கரை போல ஒரு 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 வழக்கறிஞராக வருவதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார்கள் என்ற காரணத்தினாலோ, அல்லது அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் அறிவியல் அல்லது கணிதம் என்பதற்கு வகுப்பு என்பதை தாண்டி பயிற்சி என்பதற்கு அதிக தேவை என்பது இருக்கின்ற காரணத்தினால், அது இல்லாத காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஃபார் லீகல் அட்மிஷன், லீகல் ஸ்டடீஸ் அட்மிஷன் என்பது பிசியோட மார்க்கை விட வந்து அதிகம் இருக்கணும். அதிகம் இருந்தால் தான் அவர்கள் வந்து செல்ல முடியும். அதுபோல் பிசிக்கும் எஃப்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். மீனிங்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலலாம் மீனிங்லெஸ்ஸாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். இது போன்ற வந்து இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினால்தான் நடந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அம்பேத்கர் அவர்கள்
பட்டியல் சாதியினருக்கு இடஒதுக்கீடை அளித்த பொழுது பட்டியல் சாதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓபிசிங்கிறதோட மீனிங்கே என்ன? அதர் பேக்வர்ட் கிளாஸ். பேக்வர்ட் கிளாஸ்ல ஒரு பர்டிகுலர் பட்டியலில் வந்தவங்க ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல்டு அந்த பட்டியலில் வந்தவங்க அந்த ஜாதி, மற்றவங்க ஓபிசி. ஓபிசிக்கும் வந்து இடஒதுக்கீட்டுக்கு இதில் எப்படி தலித் மக்களுக்கு எப்படி பட்டியல் சாதியினருக்கு எப்படி அரசியல் சட்டத்தின்படி அது பாதுகாக்கப்பட்டதோ அதற்கு வந்து முயற்சி பண்ணாரு. அது வந்து வெற்றி பெறலை. அதனாலதான் பெரியார் வந்து அம்பேத்கரை காய்ச்சி மூச்சுன்னு அவருடைய வழக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை வந்து திட்டி தீர்த்தார். ஆனா அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த பதவி விலகும் பொழுது அவர் 2 காரணங்களை சொன்னார், முக்கியமான காரணம் என்று. அந்த 2 காரணங்கள்ல ஒரு காரணம், என்னால வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கு அரசியல் சட்ட ரீதியாக பாதுகாப்பை அளிக்க முடியவில்லை என்பதனே அவர் சொல்றார். இவ்வளவு சண்டை நடந்ததுக்கு அப்புறம், சண்டை இல்ல, பெரியார் இவ்வளவு திட்டி தீர்த்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா பெரியாரிடம் அவர் ரொம்ப அன்போடும் மரியாதையோடும் இருந்தாரு. இதுல பர்மாவில் புத்த கான்ஃபரன்ஸ் நடந்தபோது அவரையும் வந்து நீங்களும் கட்டாயம் வரணும்னு அவரை கூட்டு போனாரு. தான் புத்த மதத்துக்கு மாறிய பொழுது பெரியாரையும் மாற சொல்லி அவரை வற்புறுத்தினாரு. பெரியார் இடத்துல மிகுந்த மதிப்போடும் மரியாதையோடும் தான் இருந்தார். அவர் முயற்சி செய்தாரு, முடியல அப்படிங்கிறது தான் சொல்லணும். அவர் இறந்துட்டார், 56 இறந்துட்டார். 56 இருந்து மண்டல் கமிஷனை போடுன்னு சொல்லி யாரு கேட்டது? திராவிட இயக்கத்தையும் அங்க லோகியாவுடைய ஆட்களையும் தவிர வேற யாரும் கேட்கல, இடதுசாரி எல்லாம் கேட்கல. அது 10 வருஷம் ஊறப்பட்டு இருந்த போதும் அங்க பாராளுமன்றத்துல ஒரு வார்த்தை பேசல, யாரும் வந்து ஒரு வார்த்தை பேசல. திராவிட இயக்கமும் அங்க கற்பூரி தாகர் வகைராக்களும் வந்தவங்க தான் அதை பேசினாங்க. அதுக்கப்புறமும் வந்து அவர் மண்டல் கமிஷன் வந்து நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மாவட்ட தலைநகரங்கள்ல அங்க இருக்கிறவங்களை வந்து கருத்து கேட்க சொன்னாங்க. யாருமே போகல, இடதுசாரிகள் யாருமே அங்க போய் கருத்தை கேட்கல. அது தங்களுடைய மௌனத்தின் மூலம் அதனை கொலை பண்ணுவதற்கு தான் முயற்சித்தாங்க. ஆனா இவை எல்லாத்தையும் எல்லாம் உருவாவதற்கான முதல் கல் நட்டது என்பது அம்பேத்கரும் பெரியாரும் தான் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இது வரலாறு. அந்த காரணத்தினால தான் சொல்றேன், அது வந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை. இந்த நடவடிக்கையினுடைய முதற் கல் எடுத்து அல்லது முதல் ஏர் ஓட்டியது என்பது அம்பேத்கரும் பெரியாரும் தான் என்பதனாலதான் அவர் மீது அவருக்கு அந்த ஞானம், அந்த புரிதல் அது எப்படி வந்தது என்பதற்கு அவருடைய நூல்களிலே ஏராளமான க்ளூ இருக்குது, எப்படி வந்தாரு அந்த நிலைப்பாட்டுக்கு என்பது. அதைத்தான் சொல்றேன் நான். ஹலோ, சொல்லுங்க தோழர். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். 9:30 ஆச்சு. ஆமா, வேற ஒரு சமயத்துல பேசுவோம் நம்ம. ஆமா, சரி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த கூட்டத்தை பற்றியான தகவல் ஒரு வாரம் கழித்து கொடுக்கப்படும். முடிச்சிடும் தோழர். நன்றி.